பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி நம்முடைய ஏவிஎல் டிகே மியூசிக் யூடியூப் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. வருஷத்தை நன்மையினால் முடிச்சுற்றின தேவகுமாரன் ஏசையா 58:11 ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவரிச்சான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகள் எல்லாம் நிலமுள்ளதாக்குவாரு. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவன் வற்றாத நீருற்று போல் இருப்ப. கரங்களை தட்டி எல்லாரும் அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஒரு நல்ல வழிகாட்டி. உனக்கு எனக்கு என்ன செய்யறாரு? ஒரு நல்ல வழியை நம்மளை காட்டுவார். போறதும் போவாது இருக்கிறத நம்ம விருப்பம் தான். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மக்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உனக்கு என்ன செய்யறேன்? சந்தோஷத்தை தரேன், இலவசமா தேவ கிருபை இளைப்பாறுதல் தரேன், ஆசீர்வாதத்தை தரேன், அன்பு தரேன், பரலோகத்துல இடத்தை தரேன், ஜீவ புஸ்தகத்தை திறந்த தரேன்னு சொன்னாரு. கர்த்தருடைய கிருபையினால வந்தவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. கடவுளுடைய மகா பெரிய கிருபை. அப்போ கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலம் ஒண்ணு இருக்குது. அதுக்கு நீ என்ன செய்ய போற? வறட்சியான காலங்களை ஆண்டவர் சொன்னாரு நீதிமொழிகள்ல, எறும்பு இடத்துல போய் கத்துக்க. எறும்பு மழைக்காலம் ஒண்ணு இருக்குது, வெயில் காலம் ஒண்ணு இருக்குது. வெயில் காலத்துல சேர்த்து சாப்பிட்டு மழை காலத்துல கொஞ்சம் சேர்த்து வைக்குது. எறும்பு கூட வாய் எம்மத்துண்டு, அதோட கை எம்மத்துண்டு. யோசிச்சு பாருங்க. அப்போ கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி உன்னை மகாவரிஷான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கணும்னா அவர் சொல்லுகிறபடி நாம ஞானமா நடக்கும்போது கர்த்தருடைய கிருபை நம்மளை சொல்லு. தேவ சமூகத்தில் காத்திருந்தபோது கொடுத்த வார்த்தை மத்திய இதனை சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம், மத்திய இதனை சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18, 19 ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். இயேசு கலிலேயா கடலோரமா நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரர்களாகிய பேதுரு எண்ணப்பட்ட சீமோன் அவன் சகோதரனாக அந்திரேயா கடலில வலை போட்டு கொண்டிருந்த போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷனை பிடிக்கலாம் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றாங்க. கண்களை மூடி தேவனை நோக்கி எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கும் பரிசுத்த ஆவியானவரே, உலகமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த செய்தி யூடியூப் சேனல் மூலம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எந்தெந்த வீடுகளிலே கர்த்தாவும் வார்த்தைகளை கேட்கிறார்கள் அவளோடு உன் கரம் கொடுக்கும்படி இந்த நாளில் எங்கள் மத்தியில் ஆசைவாடுவதற்காக ஸ்தோத்திரம். வேதாகமத்தில் இந்த பகுதியை திறந்து கொடுத்து தியானிக்கும்படி நீ செய்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். வார்த்தைகள் வெளிப்பட்டு மறைபொருள்களை கர்த்தர் அறிந்து கொள்ள உதவி செய்யும். பார்க்கிற கண்களும் கேட்கிற காதுகளும் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, செய்தி பாருங்க. இயேசு சாமி என்ன பண்றாரு? கடற்கரை ஓரமா கடலோரமா நடந்து வர்றாரு. நடந்து வந்த உடனே கடலோரத்தில் யார் இருப்பாங்க? விவசாயியா இருப்பாரு, மீன் பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா அப்போ அவர் இயேசுன்னு தெரியாது, அவர் தெய்வம்னு தெரியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை,
இயேசு கலிலேயா கடலோரமா நடந்து போகையில மீன் பிடிக்கிறவர்களா இருந்த 2 சகோதரர்களாகிய பேதுரு என்னப்பட்ட சீமோன் அவன் சகோதரனாகிய அந்திரேயா அவன் கடலிலே வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பெண்ணே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறாக்குவேன் என்றான். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பெண்ணை போனாங்க. அல்லேலூயா. உடனே கீழ்ப்படிந்தாங்க. அண்ணன் தம்பி 2 பேரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே மீன் பிடிக்கிற ஒரு வியாபாரம் பண்ற ஒரு தொழில் செய்யற, என் பின்னாடி வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறனா நான் மாத்துவேன்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க? செய்யற வேலையை விட்டுட்டு ஏன் என்னன்னு கேட்காம உடனே கீழ்ப்படிதான். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய மகிமை கீழ்ப்படிந்தா தான் ஆசீர்வாதம். எப்படி ஆசீர்வாதம்? ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம். செய்யறத விட்டுடு, இதை எவ்வளவு நாளைக்கு போராடி நிற்ப? சிலர் பிசினஸ் பண்ணுவாங்க, இந்த செய்தி கேட்கிற பிள்ளைய, அந்த பிசினஸ்ல உனக்கு நஷ்டம் வரும், மீண்டுக்க முடியாது, ஆண்டவர் மட்டும் பேசுவார், அதை விட்டுடுனா விட்டுடணும். உனக்கு அழகான ஒரு பிசினஸ் கடவுள் செய்ய சொல்லுவார். சிலர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை கூட வராம வேலைக்கு போவாங்க. அப்படியே கண்ட படலங்க வேலை நமக்கு தேவையில்லை. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய நாள். அந்த நாள்ல வேலைக்கு போனா அந்த வேலை, அந்த கட்டணம் வேலைக்கு ஆகாது. தேவ கிருபை. ஆண்டுடைய 6 நாளுக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சு 7வது நாள் போய் சம்பாதிச்சாலும் 6 நாள் சம்பாதிச்சு 1 கோடி ரூபாய் காலி ஆயிடும். நீ நஷ்டப்பட்டு தான் இருப்ப. கர்த்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாயிருப்பதா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அப்போ ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு யார் ஒருவர் முழு உள்ளத்தோட கீழ்ப்படுகிறாங்களோ, அதுல பின்னமடக்கூடாது, அதுல குறை இருக்கக்கூடாது. கர்த்தருடைய கிருபையில அவர் சொல்றதை கீழ்ப்படிந்து நடக்கும்போது, நம்ம உண்மையாவே தேவனை சார்ந்து நம்ம வரணும் போது, வாழ்க்கையிலே கர்த்தர் நீ கண்ட துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக இன்பத்தின் நாட்களை கர்த்தர் தருவார். உன்னை சீர்வருந்த செய்வார், உன்னை சிறப்பாக்குவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன் பேரை பெருமைப்படுத்துவார். வலை போட்டு கொண்டிருந்த மீன் பிடிக்கிற மீனவனுக்கு ஆண்டவரோடு கூட இருக்கிற பாக்கியம் கிடைச்சது. எப்போ? கீழ்ப்படியும் போது. இன்னைக்கு நீ கீழ்ப்படியாதனால்தான் உன் குடும்பத்துல டிவைஸ் வரைக்கும் போயிருக்கிற, கணவன் விட்டு தூரம் இருக்கிற, மனைவி விட்டு தூரம் இருக்கிற, சகிப்புத்தன்மையும் பொறுமையும் கீழ்ப்படுதல் இருந்தா உன் குடும்பம் நல்லா இருக்கும். எத்தனையோ பேர் சத்தியத்தை கேட்கிறாங்க, கிறிஸ்துவ பிள்ளைங்க கீழ்ப்படுத்திக்கிடு. ஆண்டவர் எவ்வளவு வார்த்தை உனக்கு பேசுறாரு, ஆனா நீ கீழ்ப்படி மாட்டேங்கிற. ஆனா நல்ல ஜோம் பண்ற, நல்ல பரிசுத்தாவில நிரம்புற, அதெல்லாம் எப்படிதான் வருது? கர்த்தர் சுத்துறான கீழ்ப்படி இல்லையே. தேவனுக்கு மகிமை. வாசித்து பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலை மேல ஏறினார். உட்கார்ந்த பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவளை உபதேசித்து சொன்னது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் பண்றார். மலையில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்றார். கிராமந்தோறும் போய் பிரசங்கம் பண்ணார். கடலோரமா பிரசங்கம் பண்ணார். ராஜாக்களுக்கு பிரசங்கம் பண்ணார். எல்லாரும் இடத்துலயும் போறாரு. மலையில் உள்ள மக்களுக்கு கடவுளுடைய கிருபினாலே, ஆதிவாசி மக்களுக்கு தேவன் கிருபினாலே பிரசங்கம் பண்றார். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, இந்த வார்த்தைக்கு நாம கீழ்ப்படிந்துதான். என்ன சொன்னாரு? வாசிங்க. கர்த்தருடைய கிருபை. தேவ பிள்ளைகளை 2-3 வாசிங்க. அப்பொழுது அவர் வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவாங்க, பரலோக ராஜ்யம் அவருடையது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற வார்த்தை மாறாது. இதுக்கு நீயும் நானும் கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். ஆவி நம்ம சரீரத்தோடு ஒட்டி இருக்கிறது என்னது? ஆவி.
ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. புரியல. வீடியோல வச்சுக்கிறியா? எடுத ஆண்டவருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய மகிமை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற போதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஏவிஎல் டிகே மேசிக் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கடலோரமா வரும்போது தேவனுடைய கிருபையால என்ன செய்யறாரு? சீடரோட பார்த்து அழைக்கிறாரு, கீழ்ப்படுறா வராங்க, கடவுள் மகிமைப்படுத்துறாரு. மலை பிரசங்கத்தில் மத்திய சுவிசேஷம் தேவ கிருபையில 5ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 சொல்றாரு. எப்படியா? தேவ கிருபையில அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் விடத்தில் வந்தார்கள். அப்போது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். எப்படியா? ஆவி. சரீரத்துக்கும் ஆவிக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆவி போயிடுச்சுன்னா சரீரத்துக்கு பிரயோஜனம் இல்லை. ஆமாவா இல்லையா? ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறான், சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். சரீரத்துக்கு என்ன பண்றது? பியூட்டி பார்லர் போறது, மேக்கப் பண்றது, ஐபிரா பண்றது. எதுக்கு? சரீரத்துக்கு. ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுத்தில்லை. இதெல்லாம் இதுக்கு நம்ம சரீரத்துக்கு சொந்தம். எதுடான்னா, புழுக்களும் மண்ணுக்கு தான் சொந்தம் நம்ம சரீரம். அதான் சாப்பிடும்போது கடைசியில் வச்சிருக்கிறாரு. நீ நல்லா தானே இருக்கிற, கர்த்தருடைய கிருபை. இந்த கால பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் என்னாலும் சதா காலங்களையும் உண்டாயிருப்பதாக. தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை பார்க்கிறவர்களே, தேவனுடைய வார்த்தை விலையேற பெற்ற வார்த்தை. ஆவியில எளிமை உள்ளவங்க எப்படியா? பாக்கியவான். அப்போ சீடர்களை பார்த்து அழைக்கிறாரு. கடவுளுடைய கிருபையினால கீழ்ப்படிந்ததுனால கடவுள் பக்கத்தில் இருக்கிற பாக்கியம் கிடைச்சது. கீழ்ப்படிந்ததுனால தேவனுடைய மகா பெரிய கிருபையினால அன்பு தேவ பிள்ளைகளை, மலைப்பிரசங்கம் பேசுறாரு. ஆவியில எளிமை உள்ளவன் பாக்கியவான். இன்னைக்கு எத்தனையோ பேரு அந்த கீழ்ப்பிடுதல் இல்லாம, அந்த பொறுமை இல்லாம, அந்த சகிப்புத்தன்மை இல்லாம வாழ வேண்டிய குடும்பம் டைவர்ஸ்ல போகுது. அந்த பொறுமை இல்லை. குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய கிருபையில சகிப்புத்தன்மை இருந்தா தாங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்ல உழைப்பாக, நல்ல கஷ்டப்படுவாங்க. கர்த்தருடைய கிருபையினால மேக்கப் பண்ணல பேர்ல பணத்தை விரயம் பண்ணுவாங்க. பிள்ளைகளை, மானத்தை மறைக்க துணி வேணும், பெருமைக்கெல்லாம் துணி போடக்கூடாது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பெருமைக்கு துணி போடுவாங்க. பணம் இருக்கிறது. ஒரு பனின்னு பார்த்தீங்கன்னா கடவுளுடைய கிருபையினால 4 லட்சம் 5 லட்சம் ஒரு பனின்னு. கிராமத்தில் 5 லட்சம் ரூபாய் அந்த ஒரு வாலிப பொண்ணுக்கு கல்யாணத்தை நடத்திடலாம். இப்போ அநேகருடைய தலையை பாருங்கன்னா எண்ணெய் வைக்காதுங்க, காஞ்சி போன தலையாக தான் இருக்கும். ஏன்? வாழ்க்கை எப்படி போகுது பாருங்க. என் கிராமத்தில் சொல்லுவாங்க, தலை பின்னி முடியாதவ கடவுளுக்கு கிருபையினால நல்ல குடும்பத்தை பொண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நீ பாருங்களா, ரோட்ல தலையில எண்ணெல்லாம் இருக்காது, விரிசி விட்டுக்குன்னு. துணி பார்த்தீங்கன்னா 4000 5000 துணி கூட கிடையாது, 1 லட்சம் 2 லட்சம் துணி. இங்க டிவில எல்லாம் பாருங்களா, அசிங்கமா இருக்கும். அப்ப எப்படி கணவன் கூட குடும்பம் நடத்துவான்? கர்த்தருடைய கிருபை யோசிச்சு பாரு.
எப்படி ஆண்டவர் உன் மேல அசைவாடுவாரு சொல்லிப்பாரு. ஆதாமு ஏவாள் என்ன செய்தா? தன் நிர்வாணத்தை மறைத்து கடவுளை நம்ம மேல கொச்சப்படுத்த கூட, கடவுள் நம்ம மேல சாபத்தை வரைக்கூடாதுக்காக, தன் நிர்வாணத்தை மூடுவதற்காக ஆதி மனுஷன் அத்தி இலையை எடுத்து தன் மானத்தை மறைச்சான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அத்தி இலைகளினாலும் அவன் படிக்காதவனா இருந்தாலும் தன் மானத்தை காப்பாற்றணுன்றதுக்காக இலைகளை கொண்டு தன்னை கவர்ந்து கொண்டான். இன்னைக்கு லட்ச லட்சமா துணி போடுற கீஞ்சி போன துணியும் பார்க்கறதுக்கு அகோரமா இருக்குது. இதுல இன்னும் கூட என்னடான்னா, சத்தியம் பேசுற ஊழிக்கார பசங்க ஒன்னும் சூப்பரா ட்ரெஸ் பண்ணும், மேடையில் உட்காந்து இருக்கும், அசிங்கமா துணி போட்டுக்கணும், அது தலை முடி வச்சு போட்டுன்னு இருக்கும். அது துணி போடுறதுக்கு என் குறை சொல்லல, ஆண்டவர் சொல்றாரு எளிமை எளிமை. உன் வாழ்க்கையில கர்த்தர் எந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் இன்னைக்கு உயர்த்திருக்கிறார் தெரியுமா? நீ போடுற துண்டு துண்டு துணியெல்லாம் எத்தனை வருஷமா மாற்ற முடியாம போட்டு இருந்த தெரியுமா? ஆனா இன்னைக்கு அவர் அப்படி வைக்கல, உன்னை வேற மாதிரி கர்த்தர் வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. வாசிங்க, 5 வாசிச்சு பாருங்க. சாந்த குணமுள்ளவங்க பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவாங்க. பூமியில சொத்து சுகம் நீ வாங்கினா என்ன பண்ணணுமா? உன் மனசு எப்படி இருக்குன்னா சாந்த குணம். என்ன குணம் வேணும்? சாந்த குணம். சாந்தம்னா எப்படி? அமைதி. இருக்கிறோமா? சாந்த குணம் இருக்குதா நமக்கு? அமைதி இருக்கிறோமா? யோசிச்சு பாரு. செல்போன் எவ்வளோ ஒன்று புதுசா வாங்கணும், கடவுளுடைய கிருபையில இந்த லேண்டை புக் பண்ணும்போது புது பொண்ணு கொடுத்தாங்க ஃப்ரீயாவே, கடவுளுடைய கிருபை. அது எல்லாருக்கும் உண்டு. கோவம் வந்தா என்ன பண்ணுவோம்? டப்புன்னு செல்லு போட்டு வச்சிருவோம். எவ்வளோ அது? ஒருத்தர் சொன்னாரு, பெரிய டிவியாம், பெரிய டிவி, 110 டிவி, 180, பெரிய பெரிய டிவியாம். பணக்காரர் அவரு. கோவம் வந்தா என்ன பண்ண வரான்? டிவி போட்டு டொம்பு நடிச்சுட்டு வரான், ஒஞ்சிடும். மறுநாளே டிவி வருமா? கொழுப்பு. யோசிச்சுவாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்றாரு சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியம். அப்படின்னா நீ சாந்த குணம், கடவுளுடைய கிருபை, இதெல்லாம் யார் தான் தரணும்? ஆண்டவர் தான் தரணும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சாந்த குணம் யார் தரணும்? கடவுளுடைய கடல் இருக்குதா? கடல் இருக்குதா? எப்படி சாந்த குணம் தருவாரு? உன் கெட்ட குணம் மாறணும்னா உபவாசம் போட்டா உபவாசம் அந்த கூட்டத்துக்கு வரணும். அமாவாசை பிரியன்னா அமாவாசை கூட்டத்துக்கு வரணும். அபிஷேக ஆராதனை அபிஷேகாரத்துக்கு வரணும். இதை செய்யினா இதை செய்யணும், இதை விடுனா இதை விடணும், துதினா துதிக்கணும், ஜெபினா ஜெபிக்கணும், பாடுனா பாடணும். அப்போதான் ஆண்டவரை பற்றி தேவ கிருபையினால நீ கிரியைகளினால் நடக்கும்போது உன் சுபாவங்களை கர்த்தர் மாத்துறாரு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் சுபாவங்கள் மாறணும், உன் குணாதிசயங்கள் மாறணும், உன் பஞ்சம் மாறணும், உன் பசி மாறணும், உன் கெட்ட குணங்கள் மாறணும்னா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து சொல்றதை கேட்கணும். அப்போதானே மாறும், இல்லைன்னா மாறுமா? சிலர் சொல்லுவாங்க, முதல்ல ஆண்டவர் எங்களை மாற்றட்டும், முதல்ல எங்களுக்கு ஆண்டவர் இதெல்லாம் கொடுக்கட்டும், முதல்ல என் பிள்ளைக்கு இது நடக்கட்டும், முதல்ல என் பொண்டாட்டிக்கு இது நடக்கட்டும், முதல்ல. இத்தனை வருஷமா போறிய, ஏன் நடக்கல? இப்போ நாங்கள் ஆண்டவர் பற்றி சொன்ன உடனே முதல்ல உனக்கு நடந்துடணும். இத்தனை வருஷமா போய் நிற்கிறல்ல, என்னென்னவோ செஞ்சுட்டேன். உன் பிறந்த நாள்லேருந்து அங்கே தான்ங்கிற, உன் புத்தி தெரிஞ்ச நாள்லேருந்து அதைத்தான் வணங்குற, அதைத்தான் பண்ற. ஏன் இப்படி இருக்குது? இங்க வந்த உடனே இயேசுநாதன் வந்த உடனே அவர் என்ன பண்ணிடணும்? நீ இதை பண்ணிட்டேன்னு நான் ஆண்டவர்கிட்ட வருவேன். நீ வருவே தேவையில்லைன்றாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் என்னாலும் என்னாலும் சதாகாலங்களில் இருப்பதாக. தேவனுக்கு மகிமை. அப்போ எளிமையா தாழ்மையா உன் உள்ளங்கள் உன் குணாதிசயங்கள் மாறணும்னா கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவரை தேடும் போதுதான் கர்த்தர் தருவாரு. அப்படி தேடலைன்னு வச்சுக்க, தேடும் போது கடவுள் பேசுவாரு. பேசும்போது உன்னை ஒப்பு கொடுக்கணும். அப்போதான் கர்த்தர் கிருபை செய்வார். தேவ பிள்ளைகளை, நான் ரட்சிக்கப்பட்டேன், சிகரெட் பிடிப்பேன், பான்பராக் போடுவேன், அப்போ ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிறேன். ஆனால் ரசிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்தானம் எடுக்கல. அண்ணா நகரில் சபை, பாஸ்கர் பாஸ்டர், கர்த்தருடைய கிருபை. பாக்கெட்டில் வத்தி போட்டி இருக்கும், ஆராதனை போயின்னு இருக்கும், வத்தி போட்டி பாக்கெட்டில் இருக்கும். மரவா பிடிச்சிட்டு வந்துடுவேன், பாஸ் பண்ணு வாயில் போட்டுப்பேன். ஏன் வாசனை தெரியக்கூடாது.
கரண்ட் போயிடுச்சு. சாயந்தரம் ஆராதனை, கர்த்தருடைய கிருபை. மெழுகுவத்தி கொடுத்துறதுக்கு பத்தி பட்டி தேடுறாங்க. நான் போய் பாஸ்டாண்ட கொடுக்குறேன். பத்தி பட்டி கொடுத்த உடனே என்ன ஒரு மாதிரியா பார்த்தாரு. எல்லாரும் இருக்குதுனால எதுவும் சொல்லலை. வாங்கினாரு, கொளுத்தினாரு. ஆராதனை முடிஞ்சு போகும்போது, தம்பி இருப்பா உங்ககிட்ட பேசணும். அப்போ நான் ஒரு பெரிய ஆளு கூட தான் இருக்கிறேன். அவர் என்ன பண்ணாரு, தோல் மேலே கை போட்டுக்கின்னு, வத்தி பட்டி ஏதுப்பா உனக்குன்னு கேட்டார். என்னது, என்னால் பொய் சொல்ல முடியல. அங்கே தேவ சமூகத்தில் பொய் சொல்ல முடியல. இல்லையா அது இல்லை. அவர் புரிஞ்சுக்கினாரு. அப்புறம் இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, நம்ம தப்பு. அப்பவே ஒரு பாயிண்ட் பெட்ரோல் பக்கம் நசுக்கி குப்பையில் போட்டு வத்தி போட்டி போட்டு, அப்போ சபைக்கு வந்ததுனால தான் எனக்கு அதுல இருந்து விடுதலை கிடைச்சது. கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சபையில வரும்போது யாரை கொண்டாயிலும் கர்த்தர் உன்னை சுத்தம் பண்ண விரும்புவார் ஆண்டவர். ஒரு விளம்பரம் ஒன்று போடுவோம் பாரு டிவியில, இந்த குட்கா போட்டு கேன்சர் கட்டி வந்துச்சான். எத்தனையோ வருஷமா போட்டுனுறான், இன்னமும் போட்டுன்னு தாங்கிறான் எல்லாம். அல்லேலூயா. அவன் வீட்டுக்காருக்கு கேன்சர் வந்தது பிரச்சனை இல்லையா, எல்ஐசி போட்டு பணம் சேர்த்து வைக்காம, செத்தா கூட பரவாயில்ல, செத்தான் சேர்த்து துட்டாவது சேர்த்து வச்சுட்டு போயிருக்கலாமே. இதுல நீ சேர்ந்து இருந்தா இந்த இதுல துட்டு குத்துருப்பாங்க, அதை வச்சு நாங்க நல்லா. இது ஒரு விளம்பரம் போடுறாங்க. எப்படி இது? என் அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவரை தேடி வரும்போது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தராரு. கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா, அல்லேலூயா. வாசித்து பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. மத்தேயு சுவிசேஷம் 5 வாசித்தோம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பூமியை சுதந்திரம். அப்படின்னா இந்த பூமியில உனக்கு சொத்து சுகம் சேரணும்னா நீ சாந்த குணமா இருந்தா தான் சேரும். சாந்த குணம் இல்லைன்னா சேருமா? வாசிங்க கர்த்தருடைய கிருபை. 2 கொரிந்தியரின் புஸ்தகம். ஆவியானுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாயிருப்பதாக. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17 ஒரு வாசித்து பாருங்க. கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கரங்களை தட்டி எத்தனை பேர் தேவ சமூகத்துல அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோ ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு? அவரு எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை. தேவ பிள்ளைகளே, அப்போ இத்தனை வருஷமா நான் ஜோம் பண்றேன், நான் ஆவியில நிரம்புறேன், எனக்கு விடுதலை கிடைக்கலையே, ஏன்? அல்லேலூயா. எனக்கு விடுதலை கிடைக்கலையே ஏன் அப்படின்னு உனக்குள்ள ஒரு கேள்வி வரும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, பயப்படாத. உனக்கு ஒரு நாளை கடவுள் வச்சிருப்பாரு, உனக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் வச்சிருப்பாரு, உனக்கு ஒரு சம்பவத்தை தேவன் வச்சிருப்பாரு. அந்த நேரத்துல அந்த வேலையில சரியான சூழ்நிலை உன் ஜெபம் கேட்கப்படும். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாயிரும். தேவ பிள்ளைகளே, அப்போ ஆவியானவர் உன்னோடு இருக்கிறது உண்மையானா நிச்சயம் விடுதலை உண்டு. என் கண்ணுக்கு முன்னால ஒரு சம்பவ சாட்சி. ஒரு மகன், வாலிப மகன் சபையில் இருக்கிறாங்க. ஏசிஎஸ் சபையில் புருஷவாக்கத்தில். அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. அந்த மகளுக்கு திருமண வயசு. அந்த மகளை போல எத்தனையோ பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்குது. அத்தனை கல்யாணத்துக்கு அந்த புள்ள போகுது. அந்த புள்ள ஜெபம் பண்ணுதான், ஆண்டவரே அவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, எனக்கு யாருமே இல்லையே ஆண்டவரே, எனக்கும் திருமணம் செய்யணும்னு ஆசை இருக்குதுன்னு ஆண்டவர் சமூகத்தில் அழுதான். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல. தன் பருவ காலம் கடந்து 30 வயதாக மட்டும் அந்த மகளுக்கு திருமணம் நடக்கல. ஒரு காலகட்டத்தில் அந்த மகன் நினைச்சான், சரி ஒருவேளை ஆண்டவர் நம்மளை ஊழியத்துக்கு தான் அழைக்கிறாரோ, ஒருவேளை என்னன்னா கடவுளுக்கு இருப்பில் இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன தெரியுமா,
காரியம் கை கூடலன்னா உன்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்புறாரு, ஊழியத்துக்கு போயிடுன்னு சொல்லிடுறாங்க. இல்லை, அப்படி பைபிள்ல எங்கேயுமே சொல்லல. நீ காத்திருந்தீனா கண்டிப்பா உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆவியானவர் உன்னோடு இருப்பார். ஆனா ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுன்னு கர்த்தர் சொன்னாரு. இப்ப என்ன நடக்குது? ஆனா அந்த பிள்ளை பரிசுத்தமானவர், சபையில ஊழியக்காரோட கிருபையினால பணிவிட சேர்வ, திருவிருந்து பாத்திரம் அவங்க தான் கழுவி வைப்பாங்க, சர்ச்செல்லாம் பெருக்குவாங்க, ஊழியக்காருக்கு சாப்பாடு கொடு, டிஃபன் கொடு, தட்டு கழுவுது, பணிவிட செய்யறது எல்லாம் அந்த சபையில் வேலைக்கு போவோம் வரும். அங்க இருக்கிற மக்களோடு படுத்து. ஒரு நாள் வெளிநாட்டிலேருந்து ஃபோன் வருது. யாருக்கு? அந்த பாஸ்டருக்கு. ஐயா, நான் இந்த இந்திய தேசத்திலிருந்து புறப்பட்டு வெளிநாட்டுக்கு போகும்போது ஒரு பொருத்தனை வச்சுட்டு போனேன். ஆண்டவரே, எனக்கு மாத்திரம் நான் கிடைக்கிற வேலை கிடைச்சா நான் கல்யாணம் பண்ண போற பொண்ணு ஏழ்மையா இருக்கணும், அனாதையா இருக்கணும், கடவுளுடைய இருக்கிறது குருடா இருந்தாலும் சரி செவிடா இருந்தாலும் சரி, ஊழியக்கார யாரு சொல்றாரோ அவங்கள நான் ஒரு பைசா வரதட்சணை இல்லாம, ஒரு பைசா கைமாத்தான் வாங்காம எல்லா செலவும் நானே அந்த பொண்ணுக்கு செய்து நான் அந்த பொண்ணை கடைசி வட்டம் கரத்து பிடிச்சு அந்த மகளுக்கு நான் வாழ்க்கை கொடுப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணார். பாஸ்டருக்கு போன் பண்றார். பாஸ்டருக்கும் எத்தனையோ கனவு இருக்கும், ஏன்னா ஊழியக்காரர் இல்லையா. அந்த மகளை பார்க்கும்போது எத்தனையோ பேர் ஊழியக்காரர் கேட்டாராம், இந்த பொண்ணை உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணானால. நம்ம விசுவாசிங்க தான், பாஸ்டர் காட்டின மேலே இல்லை என்ன பண்ணோம், ஐயோ ஆனால் பாஸ்டர் அப்பா அம்மா இல்லை, அது 10 நிமிஷம் கூட வரதட்சணை வராது, நம்மளுங்க அது பேய் பிசாசு, பணம் தானே முக்கியம், நல்ல பொண்ணான்னு பார்க்க மாட்டாங்க. நல்ல பொண்ணா, நல்ல பையனா, சம்பாதிக்கிறானா, ஐடியில் சம்பாதிக்கிறானா, பணம் பணம் பொல்லாத ஆவி, பணம் பேய் பிசாசு. இப்போ ஒரு பொண்ணு செத்து போச்சு பேர் பணத்துக்கு. இல்லை, பணம் குடும்பம் நடத்துமா? பணம் தேவைத்தான், இல்லைன்னு சொல்ல. பாஸ்டர் கேட்டால் ஒருத்தரும் சம்மதிக்கலை. இந்த ஃபோன் கால் வந்த உடனே ஆண்டவர் அந்த மகளை தான் நினைவு கூறுறாரு. அவருக்கு ஒரே சந்தோஷம். அவர் சொல்றாரு, அப்பா நான் சொல்றேன், நான் சொன்னா கரெக்டா இருக்குமா கரெக்டா இருக்காதா? அந்த சபையில குறைஞ்சபட்சம் 10,000 பேருக்கு மேல வராங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது, தங்கம்னா தங்கம், குணம்னா குணம், அழகுன்னா அழகு, கீழ்ப்படுனா கீழ்ப்படுது, ஆவின்னா ஆவி, ஊழியக்காரு நான் கண்ணால பார்த்து என் பார்வையில வளர்ற பொண்ணு. ஆனா அப்பா அம்மா இல்லை, ஏழப்பட்ட பொண்ணு தான். நான் என்னால் முடிஞ்சது ஒரு தகமஸ்தானத்தில் அந்த பொண்ணுக்கு நான் செய்வேன், நான் செய்யாமல் இருக்க மாட்டேன். அப்படி சொன்ன உடனே, ஐயா நீங்கள் எல்லா வேலையும் பாருங்க, நான் வரேன்னு சொல்லி ஃப்ளைட்டு முடிச்சு வந்தார். கர்த்தருடைய கிருபையினால பெரிய விஐபிக்கு நடக்கிற மாதிரி கல்யாணம் நடக்குது அந்த பொண்ணுக்கு. நகை நெட்டு ஆடை ஆபரணங்களை பயங்கரமா. ஆனா அவர் சொன்னது போல பாஸ்டர் கிட்ட சொன்னாராம், ₹1 கூட நான் வாங்க மாட்டேன், ஒரே ₹1 கூட அந்த பொண்ணுக்காக நான் இல்லைப்பா, நான் இதை தராது, நான் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை செஞ்சேன். ஃப்ளைட் டிக்கெட்டு இங்கேருந்து புறப்படுறாங்க, வா டிக்கெட்டாவது நான் புக் பண்ணுறேன். இல்லை, என் மனைவிக்கு நான் தான் டிக்கெட்டு போடுவேன், கடவுள்கிட்ட பொருத்தனை செய்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய மகா கிருபையினால அந்த ஸ்டேஜில் அந்த மகளுக்கு ஒரு பாடலை பாடும்படி, திருமணத்தில் ஒரு பாடலை பாடும்படி ஊழியக்காருடைய பாக்கியம். அந்த கடைசி அந்த மகளுடைய குரலை கேட்க போகிறோம். அந்த பொண்ணு ஃப்ளைட் ஏறி போகும்போது அந்த பொண்ணு பாட்டு பாடுறா. எப்படி? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்ன மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை அனாதை நினைச்சு, ஆமே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி. ஊழியக்காரை பார்த்து கையெடுத்து வணங்குச்சான், கணவரை பார்த்து கையெடுத்து வணங்குச்சான், ஜெபிச்சவங்களை பார்த்து கையெடுத்து வணங்குச்சான். ஐயா நான் விடப்படுறேன், என் ஆண்டவர் என்ன வழிநடத்தினார், என் நம்பிக்கை வீண் போகல. உறவாளா மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே, எபினேசர் நீதான்
தந்தீர எப்படிதான் நன்றி சொல்வே. நன்றி. எத்தனை பேர் நான் என் தேவனை நம்பினேன், என்னை விடுதலையாக்கினேன், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்தார். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்ன மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஊழியக்கார் காலில் நெடுக்க விழுந்து கண்ணீர் சொரிய பாதத்துல மக கதறி அழுதாங்க. அப்பா நான் போயிட்டு வரேன், என் தெய்வத்தோடு. ஆவியானவர் எங்கோ அங்க விடுதலை உண்டு. அப்ப உன் மேல ஆவியானவர் இருக்கிறாரா? ஆவியானவர் சொல்றதை கீழ்படுறியா? சொல்றதை கேட்கறியா? கடவுள் மேல தங்குறாரா? வாசித்து பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் இன்னாலும் என்னாலும் எப்போதும் உண்டா இருக்க. 1ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் 1:28 ஒரு வாசிங்க. அவள் இருந்த வீட்டில் தேவ தூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறான், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். மரியாள் அம்மா. அல்லேலூயா. அவங்களுக்கு என்ன நடக்குது? கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணி இருக்கிறாங்க. ஏழையான மகள். அந்த ஏழையான மகளுக்கு நிச்சயம் பண்ணிக்கிறாங்க. வீட்டுக்காரர் பேரு யோசேப்பு. தூதன் வந்து கேட்கிறாரு. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிற, ஸ்திரீகளுக்குள்ள பாக்கியவதி. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. வாசிங்க 31 வாசித்து பாருங்க. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவேன், அவர் இயேசுன்னு பேரிடுவாயாக. அந்த அம்மா சொல்லுது, பயப்படுது. ஐயா, எனக்கு ஒன்றும் கல்யாணமே ஆகலையே, எப்படி குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? அல்லேலூயா. இயேசுன்றவர் யாரு? அவர் ஏன் நான் சுமக்கணும்? அந்த அம்மா சொல்லுது, கர்த்தருடைய கிருபை. நீ கர்ப்பவதியாவா, ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசுன்னு பேரிடுவாயாக. வாசிங்க 34, 35 வாசித்து பாருங்க. அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை நான் அறியலையே என்றால், தேவ தூதன் அவளுக்கு பிரதித்திருமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உண்மையில நேரிடும், அதனால உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. தேவனுடைய குமார் என்ன பண்ண? அந்த அம்மாக்கு தேவ தூதன் சொல்றான், நீ பயப்படாத, ஆவியானவர் வருவார், உமேல நேரிடுவார். அப்ப என்ன பண்ணுவ? நீ கருத்தரிப்ப. தூதன் கேட்கிறான், மகளே, உன்னுடைய கருப்பைய 10 மாதம் ஆண்டவருக்கு காணிக்கையா தருவியா? அல்லேலூயா. எப்படி? கர்த்தருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவர் என்ன செய்யறாங்க? அந்த அம்மா கேட்ட உடனே அவங்க உள்ளம் பூரிப்பார். உலக ரட்சகர் என்னுடைய கர்ப்பத்திலே தங்குவாரானால் நான் எவ்வளோ பெரிய பாக்கியவதி ஆயிருப்பேன். பரிசுத்த ஆவியானவர் உண்மையில அசைவாடுவாரானா நீ எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ள மகனா மகளா இருப்ப. பரிசுத்த ஆவியானவர் உண்மையில வராரு, ஆனா உனக்கு சாந்த குணம் இல்லை, இரக்க குணம் இல்லை, அன்பு குணம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள தேவன் உண்மையில் அசைவாடியும் கூட உனக்குள்ள என்ன இல்லை? சாந்த குணம்.
அப்பதான் அந்த அம்மா சொல்லுது, வாசிங்க 37, 38. தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமில்லைன்னா அதுக்கு மரியாள், இதோ நான் ஆண்டவனுக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால், அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அன்பு தேவ பிள்ளைகளை, இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த அம்மா ஒத்துக்கிறாங்க, நான் முழு உள்ளத்தோட ஆண்டவருக்கு அடிமையா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்போ கடவுளுக்கு உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணிச்சா, கடவுளுக்கு முழு உள்ளத்தோட ஆவியானவருக்கு நீ செவி சாய்த்தா தான் உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். தேவ பிள்ளைய, நீ நினைக்கிற நான் ஒரு பெரிய பாஸ்டர், நான் ஒரு பெரிய பாஸ்டர் அம்மா, நான் பெரிய ஆராதனை வேறேன், நான் இப்படி, நான் அப்படி, நான் தசம்பாங்க கொடுக்குறேன், நான் காணி கொடுக்குறேன், இப்படியா நடக்குது அப்படியா நடக்குதுன்னா உன்னை இன்னும் கடவுளுக்கு முழுமானதோட நீ ஒப்பு கொடுக்குற. கரங்களை தட்டி எத்தனை பேரு முழு மனதோட ஒன்றும் ஒப்பு கொடுக்கல? அல்லேலூயா. ஒரு நாள் தலையை காட்டுற, ஒரு நாள் வாழை காட்டுற, ஒரு நாள் இங்கே வர, ஒரு நாள் அங்கே போற, ஒன்ன நிலையில்லாத ஆளா இருந்ததுன்னு கடவுளை குற்றப்படுத்துற. அல்லேலூயா. உன்னை முழு உள்ளத்தோட கடவுளுக்கு பிரதர்சனம் செய். மரியாள் அம்மா சொல்றாங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை. நான் ஆண்டவருக்கு அடிமை. அப்போ நீ தேவனை தேடி வரும்போது தான் உன் வாழ்க்கையில விடுதலை. வாசிக்கலாம், லூக்கா 2:11 முதல் 14 வரை வாசிக்கலாம். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடைத்தடிக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த தரிசனமே பரமசேனையின் திரள் அந்த தூதன் தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மீது பிரியமும் உண்டாவதா என்று சொல்லி தேவனை துதித்தாங்க. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய கிருபை திரள் கூட்டம் தேவனை துதித்து பாடுது. நம்ம கூட்டம் வரமா துதிக்க? நம்ம ஜேகிபி கூட்டம் வரமா? நம்ம என்ன கடவுளுக்கு கிருபைனால ஏதாவது ஒரு காரணம் சொல்ல வேண்டியது. நீ வராதுக்கு ஒரு காரணம், அது ஒரு பொய் வேற. ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவருக்கு கொடுக்க, ஆண்டவர் ஊழியம் செய்ய, சபை ஊழியம் செய்ய நீ எது சொன்னாலும் கர்த்தர் ஏத்துக்க மாட்டாரு. கொஞ்சம் வந்த வழியை நினைச்சு பாரு, கடவுள் உனக்கு செய்த அற்புதத்தை நினைச்சு பாரு. ஆண்டவருக்கு நீ ஏதோ ஒரு காரணம் தட்டி கழிச்சா அவருடைய ஆசீர்வாதத்தை நீ எட்டி வச்சுட்டு போறன்னு தான் அர்த்தமா தவிர, நீ இல்லைன்னா இன்னொருத்தர் அந்த இடத்துல கத்தரை வைக்கத்தான் போறாரு, நீ இல்லைன்னா ஒரு இடத்துல ஜபம் பண்ணத்தான் போறாங்க, நீ இல்லைன்னா ஆராதனை குறைய போறதில்ல, நீ இல்லைன்னா ஜபம் வராம இருக்க போறதில்ல. தேவனை விட்டு நீ தான் தூரம் போறிய தவிர அவரு கடவுளுடைய கிருபையில இருக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை தேவனை துதித்தாங்களாம். வாசிக்கலாம், கடைசியா கடந்து போவோம். யோபு எழுதின சரித்திர புத்தகம் 8ஆம் அதிகாரம். யோபு எழுதின சரித்திர புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யோபு எழுதின சரித்திர புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சேர் இல்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ? தண்ணி இல்லாம கோர புல்லு முளைக்குமா? கடவுளுடைய கிருபைனால தேவ பிள்ளைங்களே, அவர் இல்லாம உன் வாழ்க்கையில ஒரு கடுகு கூட வராது. கோர புல்ல நீ ஓங்கி வளர்னா ஜீவ தண்ணீரா அவர் உன்னை நடத்தணும். தேவ கிருபைனால எப்படி அன்பு தேவ சேரில்லாமல் நாணல். நாணலுடைய தன்மை தெரியுமா? நாணல் எப்படிப்பட்ட தெரியுமா? கடவுளுடைய கிருபைனால உன்னையும் என்னையும் தான் நாணலா வச்சிருக்கிறாரு. இந்த நாணலுடைய தன்மை என்னடன்னா, காத்தடிச்சாலும் புயல் அடிச்சாலும் எல்லா பக்கத்துல அந்த நாணல் வளையும், கீழே சாஞ்சிரும். வெயில் வந்தாலும் மழை வந்தாலும், ஆனா நல்ல வெயில் வரும்போது அது எப்பவும் போல ஓங்கி ஸ்டெடியா நிற்கும். தேவ பிள்ளைகளே,
ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நீ நாணல போல வளைந்து உடித்து பாடுகளை சகித்து தேவனை துதித்து கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நாணல போல தேவ கிருபையினால உன்னை தேவனுக்கு முன்பாக தாட்டும் போது சேரிருக்கிற இடமாகிய ஆசீர்வாதம் இருக்கிற இடமாகிய அந்த நாணல் ஓங்கி வளருது போல, தண்ணீர் உள்ள இடம் கோரப்புல் ஓங்கி வளருது போல கர்த்தர் உன்னோடு இருப்பாரானால் நீ நானும் நாணலாகவும் நீ நானும் கோரப்புல்லாகவும் கர்த்தர் நம்ம வாழ வைக்கிற தேவனா இருக்கிறாரு. அவர் இல்லாம உன்னால வாழ முடியாது, அவர் இல்லாம என்னால வாழ முடியாது, அவர் பகைச்சு யாரால வாழ முடியாது. அவர் தான் வானத்தை படிச்சாரு, பூமியை படிச்சாரு, சகலமும் படிச்சாரு. அவரு தான் எல்லாரையும் ஆராய்ந்து பார்க்கிற தேவன். அவரு தான் எல்லாம் கண்களை முடி தேவனுடைய திருநாமம் மகிமைப்பட முடியா. உறவாலாதாரானா மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. கோரி 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 மறவாமல் நினைத்தே. மரியாளம்மா தேவனை நினைச்சு பாடுறாங்க, அந்த ஏழை பிள்ளை தேவனை நினைச்சு பாடினாங்க, மோசபக்தர் தேவனை நினைச்சு பாடினாங்க, அன்னாள் பாடினாங்க, ஆபிரகாம் பாடினார், ஈசாக்கு பாடினார், யாக்கோபு பாடினார், எலியா பாடினார், எலிசா பாடினார். தேவ கிருபை எவ்வளோ பரிசுத்தவான்கள் பாடுறாங்க. ஏன்னா அவர் தான் நம்மளை நடத்தினார். ஊராவாலாதாரா மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து, இரவும் பகலும். பிள்ளைகளை சீடர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தாங்க. வலைகளை விட்டு வா என்று சொன்ன உடனே கீழ்ப்படிந்தாங்க. வலையை விட்டாங்க, பொருளை விட்டாங்க, பிசினஸ் விட்டாங்க, ஆண்டவரை தேடி வந்தாங்க. கர்த்தர் அவர் பக்கத்தில் வச்சுக்கினாரு. அநேகர் வணங்கும்படி செய்தார். எப்பொழுது நீ கீழ்ப்படுகிறாயோ, எப்பொழுது தேவ ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறாயோ, அப்போதும் வாழ்க்கை மலரும், அப்போதும் வாழ்க்கை செழிப்பாகும். எபினேசர் நீரானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீரானையா, இதுவரை உதவி நீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படிதான் நன்றி சொல்வே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படிதான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி அம்மா, வல்லம்மா வல்லம்மா வல்லம். ஆவியானவரே, நீ செய்த நன்மைக்காக நன்றி, எங்களோட ஆசீர்வாதத்துக்காக நன்றி, உன் பிரச்சனைகளை மூடுவதற்காக நன்றி, அநேக சாட்சிகளை சொல்றதுக்காக நன்றி, எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி, உயர்ந்த நிலைமைக்கு வைக்கிறதுக்காக நன்றி, நம்ம தொட்டதெல்லாம் தடுவதற்காக நன்றி அப்பா, நான் பேசுறதெல்லாம் வாய்க்கு செய்யறதுக்காக நன்றி அப்பா. ஒரு அபாலாதாரானா நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நினைவு கொண்டதுக்காக நன்றி, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி, நடத்தின பாதைகளுக்காக நன்றி. கெட்ட சத்தியத்தின்படி ஒவ்வொருவரும் ஆழ உதவி செய்கிறார். மரியாள் அன்னை கர்த்தர் உமக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தது, எல்லாரும் உமக்கு அடிமையாக இருந்து தாழ்ந்து உன் நாமத்தை தோது கொள்ள உதவி செய்யும். கேட்ட வந்த ஒவ்வொருவரையும் ஆசை துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்து. இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய கிருபை எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தர், முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தர் அவர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென் ஆமென் ஆமென். ஆசீர்வாதம் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பிற்கு இன்று இன்றும் சதாகாலங்கள் அடிவிடி சொல்வஸ்துவாண்டு. கர்த்தர் பிள்ளைகள் ஆறு கர்த்தர் சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆறுக சோத்திரம்.
கர்த்தர் நம்ம நடத்துவாரா. ஒரு குருவால் பிரைஸ். ஆமென்.